ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன் தாயானவள் இந்த காளி தேவி எனக்கு உன் மீது சற்று வருத்தமாகத்தான் இப்போது வந்திருக்கின்றேன் என் தங்கமே. ஏனென்றால் ஆபத்து செய்தியோடு நான் உன்னை தேடி வந்த பொழுதெல்லாம் நீ என்னவென்று கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இப்போது நான் உனக்காக ஒரு அசுர வெற்றியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உனக்கான அசுர வெற்றி உனக்கு நான் என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த காலத்தில் நீ நிச்சயமாக எதையுமே என்னிடத்தில் இருந்து பெறாமல் சென்றால் எனக்கு வருத்தம்தானே வரும் என் தங்கமே. இந்த காளி தேவி உனக்காக என்று சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நான் இருக்கும்போது உனக்கு எந்த நாளும் நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றையும் உனக்கு முழுமையாகவும் சரியாகவும் புரிய வைக்க விடும் என் தங்கமே. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கின்றது, ஏது தந்திருக்கின்றது என்பதை எல்லாமும் யோசித்து நீ எப்போதுமே கலங்கி விடாமல் இரு என் தங்கமே. இந்த காளி தேவி சொல்லக்கூடிய விஷயங்களை சற்று செவி கொடுத்து கேட்பாயா? வெற்றி செய்தியோடுதான் நான் உன்னை தேடி வருகின்றேன். உன் தாயான நான் என்பதை என்றும் மறக்கக்கூடாது என் குழந்தையே. உனக்காக காலத்தை நான் எப்பொழுதும் என் வசமாக்கி கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நீ இருக்கின்ற இந்த நேரம் இனி எதையுமே நீ சர்வ நிச்சயமாக விட்டுவிட முடியாது. இந்த வாழ்க்கை நீ என்னவாகின்றது எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கப்படும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக எனக்கு கொடுத்துவிடு என் தங்கமே. இனிமேல் வரும் நாட்கள் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதை மறந்து விடாதே. இந்த நாளும் என் பிள்ளையினுடைய விருப்பத்திற்கும் சிந்தனைக்கும் சரியாகவே உனக்கு நடக்கப்படும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும்போது இனி உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதுமே சட்டென்று விட்டுவிட முடியாது. உனக்கான வாய்ப்புகளை நான் உன் வசமாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த காலம் இனி எப்போதும் போல உன் வாழ்க்கையை சரி செய்ய மன நிறைவான ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை என் தங்கமே. எப்போதுமே உன் சந்திக்கின்ற சில விஷயங்கள் நமக்குள் அதிகப்படியான வேதனைகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்னும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகளை விட்டுத்தான் எல்லோரும் விலக முடிந்து நிற்கின்றோம் என் தங்கமே. அதை விட்டுவிடு, எல்லாம் விலகிவிடத்தான் போகின்றது என் குழந்தையே. ஆனால் எதிர்த்து நின்று அந்த பிரச்சனைக்கான தீர்வினை பெறுவதற்கு இங்கு பலரும் துணிச்சல் இல்லாமல் தான் எதிர்த்து நின்று அந்த கஷ்டத்திற்கான முடிவை பெற முடியாமல் தான் யாரும் இங்கு யோசிப்பதில்லை என் தங்கமே. ஆனால் இனிவரும் காலங்களில் அதையெல்லாமும் நாம் சரி செய்து யோசிக்க வேண்டும் என் தங்கமே. இனிவரும் காலத்தில் இவை எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். அசுர வெற்றி எனக்கே இருக்கின்றது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உனக்காக நேரம் இனி எப்போதும் போல உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என் தங்கமே. இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்ல புரிதல்களாக கொடுக்கும் நேரம் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என்ன நடக்கப் போகின்றது என்பதை எல்லாமும் இனிமேலும் நீ யோசித்து யோசித்து கலங்க வேண்டாம் என் தங்கமே. உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்கப்பட்டது. உனக்கு எல்லா தேவைகளையும் சரியாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இந்த காளி தேவி நினைத்த
மனதில் நினைத்த விஷயங்கள் என்னவென்று இப்போது உனக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கின்றேன். இந்த காலம் முழுக்க நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பதில் இனி என்ன நடக்கும் என்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய் என் குழந்தையே. என் குழந்தையே, உனக்கு நடக்கும் அதிசயங்கள் எப்போதுமே நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாயோ என்பதில் நான் எந்த மாற்று கருத்தும் சொல்லவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள பழகி கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை நீ வாழ்ந்துவிட பழகி கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதிலும் பல இன்னல்கள், பல சோதனைகள் என நடந்து கொண்டுதான் வருகின்றது. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று இப்போது நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து இருக்கின்றாய் என் தங்கமே. உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள பழகிவிட்டாய் என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு வாழும் ஒரு மனப்பக்குவத்திற்குள் நீ வந்துவிட்டாய் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் நீ சந்திக்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்போதுமே சரியாக புரிந்து கொள்ள இந்த நேரம் முழுக்க இனி எப்போதும் போல நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. ஒவ்வொரு மனநிலையிலும் என் பிள்ளை ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ எப்போதும் மறுத்துவிடவும் கூடாது. சில வேதனைகள் வந்தவுடன் நாம் எல்லாவற்றையுமே ஒன்றில்லாமல் தூக்கி எறிந்து விடுகின்றோமே. சில விஷயங்கள் வந்தவுடன் நாம் எல்லாவற்றையும் நம் வேண்டும் என்று உதறி விடுகின்றோமே என்று. ஆனால் நமக்கென நடக்கும் சில விஷயங்கள் நமக்கென உருவாக்குவதுதான் என் தங்கமே. சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வைக்கும் ஒரு சோதனை படலம்தான் என் தங்கமே. இந்த காலம் இனி அத்தனையுமே நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விஷயங்களாக முழுக்க முழுக்க என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல திருப்பங்களோடு உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. நான் எப்போதுமே அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அதை பார்த்த அந்த கண்கள் மிக ஆனந்தமாக படுகின்றது என்று பல வாக்குறுதிகளை தந்திருக்கின்றார் என் தங்கமே. நடப்பது என்னவென்று புரியாமல் என் பிள்ளை நீ பதறி இருக்கலாம். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நினைத்து நீ கலங்கி இருக்கலாம். ஆனால் நடக்கும் ஒவ்வொரு உண்மையும் நீ எப்போதும் போல சரியாக புரிந்து கொள்ள பழகி கொண்டாயானால் இனி என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாமும் உன் கண்முன்னே வந்து நிற்கும் என் தங்கமே. உன்னை வந்து சேரும் என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நானும் எவ்வளவு முறை உன்னிடம் கூறிவிட்டேன் என் தங்கமே. எத்தனை நாள், எத்தனை தேவைகளை இனி உனக்கு நடக்கும். உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என் தங்கமே. உன் முன்னால் நான் நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் தெளிவு கண்டு ஒவ்வொன்றையும் பெற நினைக்கின்றோம். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்ல நினைக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. காலம் உனக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே. என் குழந்தையே, ஒரு நாள் இந்த சூழ்நிலையை நீ புரிந்து கொள்ளும் போது உனக்கு நடக்கப்படும் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக புரியும். நிம்மதியாக மீட்டு கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே. இந்த காளி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்பது நிச்சயமாக புரிய வரும் என் தங்கமே. பக்குவம்தானே அனைத்தையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில். இது போன்ற விஷயங்கள் நீ எப்போதும் சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்க நினைக்கும் எல்லாமும் உன்வசமாக மாறிவிட வேண்டும் என்றுதான் என் குழந்தையே. உன்னுடைய கர்மம் பிடித்து நான் உன்னை அழைத்து வருகின்றேன். உன்னுடைய கரம் பிடித்து நான் உன்னை கூட்டி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கின்றேன். உன்னை தேடி வரும் தீமைகளை நான்
ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றேன், உன்னை விட்டு விரட்டி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. எல்லாவற்றிலும் உன்னை நான் முன்னேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே. இதை தாண்டி என் பிள்ளை வேறென்ன வேண்டும், இதை கடந்து என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வேறென்ன வேண்டும், எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என் குழந்தையே. எல்லாவற்றையும் புரிந்து வாழ்க்கையை நீ அழகாக வாழ வேண்டும் என் தங்கமே என்பதையே உன் தாய் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்ன தேவையானாலும் இந்த காளிதேவி சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை எப்போதுதான் புரிந்து கொள்வாய் என் தங்கமே. ஆயிரம் கஷ்டங்கள் என் பிள்ளை சந்தித்தாலும் கூட உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் நாம் நினைத்தது போல நடக்காது. உன்னை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் நாம் நினைத்த தன்மையோடு யோசிக்க தொடங்கினாயானால் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தேடி தேடி என்னவென்று இனி பெற்றுக் கொடுவாய் என் தங்கமே. எந்த சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை நீ விட்டுவிட மாட்டாய். உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை ஒருபோதும் நீ தவறவிட மாட்டாய். எந்த இடத்தில் நின்று எதை பெற வேண்டும் என்று என் பிள்ளைக்கு தெரியும். எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதும் என் பிள்ளைக்கு தெரியும். எப்போதும் தான் யோசிக்கின்ற விஷயங்களை தனக்காக மாற்றிக்கொள்ளும் என் தங்கம். என் குழந்தையே, நிச்சயமாக தெரியும் என்பதை நீ மறக்க கூடாது. எந்த நேரமும் இனி நாம் விரும்பிய எண்ணத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு நடந்து விஷயங்களோடு எப்போதும் நீ ஆனந்தமாக இருக்க பழகு. பெரும் மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என் தங்கமே. பெரும் மகிழ்ச்சியோடு வாழ பழகு என் குழந்தையே. எல்லாவற்றிலும் உன்னுடைய விருப்பங்களை கொண்டு நீ எதையுமே நடத்திவிட முடியும் என் தங்கமே. அதற்கு இந்த தெய்வம் என்றும் உன் துணையாகத்தான் இருக்கின்றேன். எதையும் கைவிட்டு விடாதே. உன்னை கைவிட என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் இந்த தாயின் அபூர்வம் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் என் தங்கமே. எப்போதுமே நான் நினைப்பதை நடத்திவிட முடியவில்லை என்று எண்ணி எண்ணி என் பிள்ளை கண் கலங்கும் போது, நீ கண்ணீர் வடிக்கும் போது, இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர என்னவென்று தெரிந்து கொள்ள, சரியாக இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளும் மனதோடு வளம் வர வேண்டும் என்று, அதையெல்லாம் கற்றுக்கொண்டு மனதில் நல்ல எண்ணங்களோடு அதை நீ உணர்ந்துவிட வேண்டும் என்றும் நான் ஆசைப்பட்டு நிற்கின்றேன் என் தங்கமே. குழந்தையே, எதை நினைத்தும் எதை யோசித்தும் கண் கலங்காதே. உனக்காக என்றும் நான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்கமே. ஆச்சரியத்தோடு எதையும் கடந்து வர முடியும் என் தங்கமே. அந்த பக்குவத்தோடு நமக்குள் நிச்சயமாக என்றும் நாம் வாழ்வோம் என் தங்கமே. இந்த வாழ்க்கை நீ என்னவென்று ஒரு நாள் இல்லை, இரு நாள் இல்லை, ஒரு நாள் கட்டாயமாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு வாழ சொல்வதை நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உனக்காகவே என்று உருவாக்கப்பட்ட விஷயங்களை நீ தெரிந்து கொண்டு விட்டாயானால் எனக்கே என்று நடக்கப்படும் உண்மைகள் நீ எப்போதும் கவனமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. நான் சொல்லிவிடும் இதுபோன்ற நேரத்தில் உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்போதும் போல நல்லபடியாக என்னவென்று தெரிந்து கொள்ளு. புரிந்து வாழ வேண்டும் என் தங்கமே. உனக்காகவே நான் வருகின்ற இந்த நாள் இனி எப்போதுமே உன்னை மேம்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. உன்னோடு நான் வருகின்ற காலமும் இந்த நேரமும் உன்னை தெளிவுபடுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே என்பதை நீ மறந்து விடாதே. கலங்கி நின்று இந்த வாழ்க்கை நீ ஒருபோதும் நீ தொலைத்து விடாமல் உனக்கு விரும்பி நின்ற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ அனுபவித்து வாழ பழகு என் தங்கமே. மற்றவர்களின் கண்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் தெரிந்துவிட்டு போகட்டும். ஆனால் தெய்வத்தின் கண்களுக்கு நீ நல்ல பிள்ளையாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. தெய்வம் உன் கண்களுக்கு முன்னால் அடிக்கடி வருகின்றது. ஆனால் எதற்கென்று தெரியவில்லை என் பிள்ளையே. நீ அதற்காக பதற வேண்டாம். எதையும் நீ யோசித்து வேதனைப்படாமல் உனக்கு நடக்கும் உண்மைகளின் இந்த வாழ்க்கை நீ எப்போதும் போல சந்தோஷமாக உணர்ந்துவிடு. உனக்கு முன் வந்துவிடு.
என் குழந்தையே, நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்போதும் சரியாக வெற்றி பெற வேண்டும் என்பதை மறக்காதே. இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. சரியாக என் பிள்ளை புரிந்து கொள்வாய் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நான் இருக்கும் இனி உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று ஒரு குழப்பம் வேண்டாம் என் தங்கமே. இந்த காளிதேவி நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக சரியாக மனத்தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. யாரையும் நாம் நினைத்து கலங்காமல், யாரையும் யோசித்து நாம் பதட்டப்படாமல், எதிலும் எந்த குழப்பமும் இல்லாமல் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே. இந்த காளிதேவி எண்ணங்கள் உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக அழகாக மாற்றி கொடுப்பேன் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. எதையுமே நான் சரியாக உனக்கு உருவாக்குவேன் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தெளிவாகத்தான் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் எதையும் நீ உறுதிப்படுத்துவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனைத்தையும் சரி செய்து உன்னால் பழையபடி நீ நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என் தங்கமே. அடுத்த நிலைக்கு நான் உன்னை எப்போதும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு செல்வேன் என் தங்கமே. உன் நம்பிக்கைதான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது. உன்னை நான் வாழ வைக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த தாய்க்கு. தேவையில்லாமல் இனி எதையோ நினைத்து என் பிள்ளை கலங்காதே. உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரம் இனி எப்போதும் போல உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்க போகின்றது. காளிதேவி கொடுத்த வாக்குறுதியில் என் பிள்ளை மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கத்தான் போகின்றது என்பதை நீ மறந்து விடாதே. மற்றதை நான் கொடுக்க நிறுத்திவிட்டேன் என் தங்கமே. வெற்றியை உன்னிடத்தில் நான் சமர்ப்பித்து விட்டேன். இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகள் எப்போதும் நல்லபடியாக நடக்கின்றதா என்று என் பிள்ளை பார்க்கத்தான் போகின்றாய். சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த காளிதேவி உனக்காகத்தான் சில தருணங்களை எப்போதும் உன் வசமாக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். உன்னோடுதான் நான் எப்போதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா சொல்ல நீ அதை கேட்டு உன்னை மாற்றிக்கொள்வாயானால் இந்த தாய்க்கு அதைவிட வேறொன்றும் தேவையில்லை என் குழந்தையே. என்றும் ஒரு உண்மையான எண்ணத்தில் நான் உன்னை அனுதினமும் தொடர்கின்றேன் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது என் தங்கமே. என்னை வந்து பார்ப்பதையோ நான் பேசும் கேட்பதையோ நீ என்றும் தவற விட்டு விடாதே என் தங்கமே. காலத்தின் அருமை வாழ்க்கையில் இனி எப்போதும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இத்தனை நாள் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் மறந்து இனி எப்போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. எந்த நாளிலும் என் பிள்ளை தனக்குரிய விஷயங்களை இந்த நாளிலும் உறுதிப்படுத்திக் கொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே. என்றுமே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்போதும் உனக்குள்ளேயே நின்று உன்னை எப்போதும் உண்மையான விஷயங்களோடு பிணைந்து என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையுமே நீ எப்போதும் பெற்றுக்கொண்டு பேரன்போடு இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே. நான் இருந்து கொண்டே இருக்கின்றேன். கண் கலங்காமல் எதிலும் உன் விருப்பம் போல உன்னுடைய வெற்றி பாதைகளை நீ ஒன்றொன்றாக ஏறு என் தங்கமே. உன்னை வெற்றி சேரும் அந்த மகுடத்திற்கு அழைத்து செல்கின்றேன். இதை புரிந்து கொள்வாய் என்று நினைக்கின்றேன். நினைத்த இடத்தில் நினைத்த சந்தோஷங்களுக்கு உன்னை தொடர்ச்சியாக உன் தாய் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. உன்னிடத்தில் இருக்கும் உறவுகளால் செய்த துரோகங்களினால் உன் வாழ்க்கையில் உன் கண் முன்னால் நிறைய சந்தோஷங்களை விட்டு கொடுத்து விட்டாய். துரோகம் செய்தவரிடமே நீ எப்போதும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விடுவாய் அல்லவா என் பிள்ளையே. உன்னை நான் அறிவேன். உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நான் அறிவேன் என் தங்கமே. உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என் தங்கமே. உன்னை தேடி வரும் என் குழந்தையே, உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் முழுமையாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் போகின்றேன். நீ எப்படிப்பட்ட எல்லாமும் உனக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் என் தங்கமே.
உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. என் பிள்ளை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு எதை பற்றியும் என் பிள்ளை நினைத்து கண்கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோடு உண்மையாக இருக்கும் உன் தாயை என்றும் கைவிட்டு விடாதே. நன்மைகளை பல கொடுக்கும் இந்த தாயை அவமதித்தும் விடாதே. எப்போது என்ன கருத்தை கூறுகிறேன் என்பதை முழுமையாக கேட்டிருந்தாயானால் உனக்காக தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்வாய் என் தங்கமே. அதிர்ஷ்டங்கள் கொண்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை ஒருபோதும் நீ அலட்சியம் செய்து விடாதே. காளி சொல்லும் இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கத்தான் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. நான் இருந்து உனக்கு இந்த நேரம் எல்லாமும் விஷயங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். இனி என்றும் எதிலும் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை எல்லாமும் எப்போதும் உறுதிப்படுத்தி கொண்டே இரு. காயங்கள் ஆற்றி கொடுக்கும் இந்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் நல்ல புரிதலை உனக்கே என்று தேற்றி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு என்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடு என்பதை என் குழந்தை தெரிந்து கொள். இனிமேல் என் பிள்ளையினுடைய தேவைகளுக்கு அம்மா எப்போதும் துணை இருப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் உன்னுடைய தேவைகள் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளத்தான் என்பதை என்றும் தெரிந்து கொள் என் தங்கமே. உன்னுடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளும். நீ தயங்காதே, நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் என் தங்கமே. நீ உனக்கு நல்ல மாறுதல்களையும் சரியான வாழ்க்கையும் நான் கொடுப்பேன் என்பதை புரிந்து கொள். இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக மாற்றுவதை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்பது நான் தெரிந்து கொண்டேன் என் தங்கமே. வாழ்க்கையை சந்தோஷ நிலையிலிருந்து உனக்கு ஆனந்தமான மகிழ்ச்சியான வெற்றிக்கு செல்ல போகின்றது என் தங்கமே. அன்போடு இந்த தாய் வாழ்க்கை நீ வாழ்ந்து பார்க்கத்தான் வேண்டும். உனக்கான மகிழ்ச்சியை நீ கட்டாயமாக பெறத்தான் வேண்டும் என்பதை நீ எப்போதும் மறக்காதே. உன் எண்ணங்களை எல்லாமும் மறக்காதே என் குழந்தையே. இனிமேலும் உன்னை நல்லபடியாக நல்ல வழியில் கொண்டு வர எப்போதும் உன் ஆசிர்வாதம் உனக்கு சரியாக விஷயங்களோடு நடக்கும் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. ஒவ்வொன்றையும் நீ எப்போதும் தெளிவுபட உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். நடக்கும் அத்தனை நன்மைகளையும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு நீ பெறக்கூடிய அத்தனையும் உனக்கு நல்லதாக மாறட்டும். மாற்று கருத்துக்கள் கிடையாது. என்றுமே இந்த காளி உனக்கு கொடுக்கும் இதுபோன்ற சத்தியங்கள் நான் மீற மாட்டேன். நீ இதையெல்லாமும் மீறாமல் என் வாழ்க்கையின் உண்மையான உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ பெரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. என்றும் இந்த தாயானவள் உனக்கு சொல்லும் செய்திகளை நல்லபடியாக பெற்று வேண்டிய என் குழந்தையே. அனைத்தும் உனக்கு நல்லதாக சுபமாக அமையட்டும். நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரட்டும் என் குழந்தையே. உனக்கு என்றும் சந்தோஷம் உறுதியாகும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் இந்த காளிதேவியின் அன்பும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் எப்போதும் முழுக்க முழுக்க கிடைக்கும் என்பது இந்த தாயின் சத்தியம் என் பிள்ளையே. இதை முழுமையாக இதுவரை கேட்ட என் குழந்தைகள் இதை முழுமையாக கேட்டுவிட்டேன் ஓம் காளிதேவியே என கமெண்ட் செய்யும் அனைவருக்கும் இந்த காளிதேவியின் பதில் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாமல் கமெண்ட் செய்யுங்கள். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.